அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ.கே. பிரபாகரன். நான் நடுவியல் ஸ்ரீ சிவசேலநாத நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இக்காணொளியில் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக வகுப்பறை சூழலுக்கு அப்பால் அவர்களை எப்படி வழிகாட்டினேன் என்பதை எடுத்துரைக்கின்றேன். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்காக பேச்சு பயிற்சி அளித்து வருகிறேன். அதன் ஒரு தொடக்கமாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அண்ணல் அம்பேத்கர் பற்றி மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் எங்கள் பள்ளி மாணவன் முதல் இடம் பெற்று ரூபாய் 5000 பரிசு தொகை பெற்றார். இதேபோல் பல பரிசுகளை எங்கள் பள்ளி பெற்று வருகிறது. ஒரு வருடத்திற்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட பரிசுகளை எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்று வருகிறார்கள். மேலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தை தாண்டி அவர்களுக்கு களப்பயணமாக வங்கிக்கு அழைத்து சென்று வங்கியில் நடைபெறும் செயல்பாடுகளை எடுத்து கூறினோம். மேலும் காவல் நிலையம் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் என்னென்ன செயல்பாடுகள் நடைபெறுகின்றது என்று கூறி அவர்களுக்கு எடுத்து கூறினோம். மேலும் போதை விழிப்புணர்வு, பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என பல்வேறு பேரணிகளை நடத்தி வருகிறோம். தேசிய திறனாய்விற்கு மாணவர்களை பயிற்சி அளித்து வருகிறோம். அதாவது இது பாடத்து புத்தகத்தை தாண்டி மாணவர்களுக்கு அறிவுத்திறனை வளர்க்கும் விதமாக வங்கி தேர்வில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு பயிற்சி அளித்தால் மட்டுமே இத்தேர்வில் வெற்றி பெற முடியும். கடந்த 2012 இப்பயிற்சியை தொடங்கி கடந்த 12 வருடங்களாக எங்கள் பள்ளியில் செயல்படுத்தி வருகிறேன். தொடக்கத்தில் 4 மாணவர்களை வெற்றி பெற வைத்தேன். அடுத்ததாக மறுபடியும் 4 மாணவர்களை வெற்றி பெற வைத்தேன். அடுத்ததாக 3 மாணவர்களை வெற்றி பெற வைத்தேன். அடுத்ததாக 10 மாணவர்களை 2017 வெற்றி பெற வைத்தேன். அடுத்து 2018 14 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2019 9 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2020 6 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றார்கள். தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றதற்காக தென்காசி கலெக்டர் அவர்கள் எங்கள் பள்ளியை பாராட்டினார்கள். 2021-22 மொத்தம் 11 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். மேலும் 2022-23 9 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றார்கள். தென்காசி கலெக்டர் அவர்கள் எங்கள் பள்ளியை அழைத்து பாராட்டினார்கள். மேலும் இந்த வருடம், அதாவது 2023-24 17 மாணவர்கள் எங்கள் பள்ளியில் இதுவரை அதிகபட்சமாக 17 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்கள் பள்ளியானது தென்காசி மாவட்டத்தில் 2ஆம் இடம் பிடித்தது. கலெக்டர் அவர்கள் கமல் கிஷோர் அவர்கள் எங்கள் பள்ளியை அழைத்து பாராட்டினார்கள். மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார்கள். தேசிய திறனாய்வு தேர்வில் மனத்திறன் பேதிற்கு பயிற்சி அளித்ததற்காக 17 மாணவர்களை வெற்றி பெற செய்வதற்காக கலெக்டர் அவர்கள் எனக்கு நினைவு பரிசு வழங்கினார்கள். மேலும் ஆன்லைன் வழியாகவும் அறிவியல் சோலை அமைப்பு சார்பாகவும் ஆன்லைன் வழியாக மாணவர்களுக்கு வாரந்தோறும் பாடம் நடத்தி வருகிறேன். இப்படி பாடத்திற்கு அப்பால் மாணவர்களை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை எங்கள் மாணவர்கள் செய்து வருகின்றனர். தொடர்ந்து செய்வேன் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.